ஹாய் காய்ஸ், எனக்கு நம்ம 65 அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, என்னோட பொண்ணுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அந்த பொண்ணை கியூர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிஸ்கான வேலையை ஹீரோ எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன ரிஸ்கான வேலை? அந்த வேலை பண்ணும் போது ஹீரோ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பிளானட்குள்ள மாட்டிக்கிறாரு. ஹீரோ மட்டும் இல்லாம அந்த பிளானட்குள்ள ஒரு 9 வயசு பொண்ணு இருக்கா, ஹீரோவை சந்திக்கிறான். அந்த பொண்ணும் ஹீரோவை எப்படி சந்திக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம அந்த பிளானட்குள்ள ஆபத்தான உயிரினங்கள் நிறையவே இருக்கு. அதுங்க இடம்லாம் தப்பிச்சு ஒரு வழியா அந்த பிளானட்டை விட்ட ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணும் தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி ரொம்ப பில்டப் கொடுக்காம நீட்டா அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ இப்போ கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்திருக்குது வாய்ஸ் மூவி ஷாப். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல மனுஷங்க தோண்டதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல உருவானது பிளானட். இப்போ ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. இந்த பிளானட் பேரு சமாரிஸ். இந்த பிளானட்டும் பார்க்க பூமி மாதிரி தான் இருக்கு. அங்க ஒரு பொண்ணு தண்ணியில விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்லாத, அந்த விஷயத்த பத்தி நானே அவகிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னா, ஹீரோவோட பொண்ணுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இவங்களுக்கு பணம் தேவைப்படும். அதனால ஹீரோ ஒரு வேலையை, அந்த வேலை 2 வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ட் வேலை, ரொம்ப ரிஸ்க் அதிகம், ஆனாலும் பணம் கிடைக்கும்னு சொல்லி அந்த வேலையை பண்ண ஹீரோ ஒத்துப்பார். அவங்க அப்பாவுக்கு அவங்க பொண்ணுன்னா ரொம்ப உயிர், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இல்லாம அவளால இருக்க முடியாது. இப்ப அவங்க அப்பா கிட்ட, அப்பா இங்க வாங்கல, என்னால ஒழுங்கா இதை பண்ண முடியல, எனக்கு சொல்லி தாங்கன்னும் போது அவங்க அப்பா கையாலே விசில் மாதிரி ஊதுவாரு. அதை அவங்க பொண்ணுக்கு சொல்லி தருவாரு. அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு அவளும் பண்ணுவா. இல்ல என்னால முடியல, இல்ல முயற்சி பண்ண, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்றத சொல்லுவாரு. இப்ப அவளும், நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா, எனக்கு தெரியும் நீ எனக்காக தானே வேலைக்கு போக போற, ஆனா கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணுவேன். சில வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்பேஸ் ஷிப்பா காமிக்கிறாங்க. அது போய்கிட்டே இருக்கு. ஆனா அது போற வழியில நிறைய பெரிய சைஸ் கல்லெல்லாம் இருக்கும். அது அந்த ஸ்பேஸ் ஷிப்பையே இடிச்சுக்கிட்டு இருக்கும். ஹீரோட வேலை என்னதுன்னா, பேசஞ்சர் எல்லாரையும் சேஃபா கூட்டிட்டு போய் வேற ஒரு பிளானட்ல போய் அவங்கள டிராப் பண்ணிட்டு வரணும். இதுதான் ஹீரோட வேலை. இப்போ அதே மாதிரி நிறைய பேசஞ்சருங்க எல்லாம் அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருக்காங்க. அவங்க எல்லாம் சேஃபா வச்சுட்டு இவர் அதை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும். அதுல இருக்க ஆட்டோ டிவைஸும் என்ன சொல்லணும்னா, நம்ம இப்போ பயங்கரமான இடத்துல இருக்கும், ஆபத்துகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது எமர்ஜென்சி லைட் எல்லாம் கொடுக்கும். ஹீரோவும் பதறி போய் வந்து பார்த்தா அந்த இடத்துல நிறைய பாறைகள் அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பையே இடிச்சுட்டு இருக்கும். அதனால ஸ்பேஸ் ஷிப் வேகமா கீழே விழ ஆரம்பிக்கும். இதை பார்த்த ஹீரோ எப்படியாவது இங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வேகமா அதை ஓட்ட ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதுல பெரிய கல் விழுந்தனால அந்த வேகத்துல அங்க இருக்கிற ஒரு பிளானட்ல ஹீரோட ஸ்பேஸ் ஷிப் விழுந்துருது. இவங்க விழுந்த அந்த பிளானட்டோட பேர் எர்த். இப்போ ஹீரோக்கு அவங்க பொண்ணோட குரல் கேக்குது. டக்குனு கண்ணத்தோட பார்த்தா இப்போ அவர் அந்த பிளானட்ல இருக்காரு. எந்த ஒரு சத்தமும் இல்ல. ஹீரோ உடனே ரெக்கார்ட் பண்றாரு, யாராவது கிட்ட இருக்கீங்களா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களோட ஸ்பேஸ் ஷிப் ஒரு பிளானட் குள்ள விழுந்துருச்சு, இந்த லொகேஷனும் எனக்கு கிளியரா தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ கூட்டிட்டு வந்த பேசஞ்சர் நிறைய பேர் மிஸ் ஆயிருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடி பார்க்க வெளியே போய் பார்த்தா அங்க ஒரே தண்ணியா இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள நிறைய விலங்குகள்லாம் இருக்கும். ஹீரோவும் பயந்துட்டே போவாரு. பேசஞ்சர் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இப்போ ஹீரோவும் உள்ள வந்து அவரும் ரெக்கார்ட் பண்ணுவாரு. என் கூட வந்த பேசஞ்சர் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இந்த பிளானட் கூட உயிரோட இருக்கேன், என்னை காப்பாத்துங்க, உதவிக்கு யாராவது ஆளை அனுப்புங்க அப்படின்றத சொல்லுவாரு. டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னா, ஹீரோ கூட்டிட்டு வந்த பேசஞ்சர்ல ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா. அவளோட லொகேஷன் அது காமிக்கும். ஹீரோவும் தேவையான திங்ஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்த நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க பயங்கரமான சத்தங்களை கேட்கும். நிறைய கீழே டைனோசர் முட்டை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பார்த்து பயந்து போயிடுவாரு. கடைசியில பெட்டியும் பார்த்துருவாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு உயிரோட இருப்பா. அவளை மட்டும் தூக்கிட்டு நடப்பாரு. நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ கீழே பெரிய விலங்கோட கால் இருக்கும். அதை பார்த்து ஹீரோ பயந்து போயிடுவாரு. இப்ப இங்க இருந்து படத்தோட பேரு 65 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எர்த் எப்படி இருக்குன்றத முழுசா காமிக்கிறாங்க. நிறைய தண்ணிகள் இருக்கு, மலைகள் இருக்கு. இப்போ ஹீரோக்கு அவங்க பொண்ணோட நினைவுகள் வந்துட்டே இருக்க. கனவு வந்து பார்த்தா அவரும் இருப்பாரு. அந்த பொண்ணை படுக்க வச்சிருப்பாரு. அந்த பொண்ணுக்கான ஆக்சிஜனும் போட்டிருப்பாரு. ஹீரோ எழுந்து போகும்போது அந்த பொண்ணு மயக்கத்துல உயிரோட முடிச்சுட்டு தான் இருப்பா. ஹீரோ பார்த்தோன்னே டக்குன்னு கண்ணை மூடி ஆக்டிங் பண்ண ஆரம்பிப்பா. இப்ப ஹீரோ இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிற இந்த ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே வந்து பார்ப்பார். வந்து பார்த்தா உயரமான மரங்களும் அந்த இடம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த லொகேஷன் டிவைஸ் வச்சு செக் பண்ணுவாரு. அப்படி செக் பண்ணும் போதுதான் அந்த இடத்துல ஒரு சூடான தண்ணி வரக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஆபத்துன்னு சொல்லி வெளியே நடந்து போயிட்டே இருப்பாரு. நடந்து போயிட்டே இருக்கும்போதுதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இவங்க இருக்கிற அந்த இடத்தை விட்டு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் இவங்களோட பாதி ஸ்பேஸோட பாட்டே விழுந்து கிடக்கும். அதுலதான் இவங்க தப்பிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வச்சுதான் தப்பிக்க முடியும் அப்படின்றது ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருந்த ஒரு மிருகம் ஹீரோவை தாக்க முயற்சி பண்ணும். அதை பார்க்க அவருக்கு வித்தியாசமா இருக்கும். அதை அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா இந்த பிளானட்ல சுத்தி நிறைய டிராகனும் பயங்கரமான ஜந்துக்களும் இருக்கும். பார்த்துட்டு ஹீரோ யோசிச்சுட்டே நடந்து போவாரு. ஹீரோ யாரோ கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோ பார்த்தோன்னே இன்னும் வேகமா ஓடி போறாங்க. ஓடி போயிட்டே இருக்கும்போது 2 பேரும் கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ அந்த இடத்துல
ஏதோ ஒரு நகர்ந்து வரக்கூடிய சவுண்ட் கேட்கும். ஹீரோ இங்க நிக்க வேணாவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இழுத்துட்டு அவங்களோட இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பேசவே மாட்டான். சரி நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பாசஞ்சரோட லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணும்போது உன் பேர் கோரா தானே. அந்த பொண்ணு வேற ஒரு மொழியில பேசுவா. ஹீரோக்கு புரியாது. டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் கூட உடஞ்சு போயிடுச்சு. நீ என்ன பேசுற எனக்கு புரியல. இங்க பார், வெளியே ஆபத்துகள் அதிகமா இருக்கு. நீ வெளியே போனா ரிஸ்க் அதிகம். நான் உன்கிட்ட சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கீழே கலரான பொருட்கள்லாம் கூட்டிட்டு இங்க பார், இங்க ஒரு மலை இருக்கு. மலைக்கு மேலதான் தப்பிக்கக்கூடிய இடம் இருக்கு. நம்ம தப்பிக்க முடியும் போது அந்த பொண்ணுக்கு மொழி புரியல. ஃபேமிலி இருக்கான்னு கேட்பா. ஹீரோவும் இப்படி சொன்னா அந்த பொண்ணுக்கு புரியும் சொல்லிட்டு ஆமா உன்னோட ஃபேமிலி மலைக்கு மேல இருக்காங்க. அங்க போனா நம்ம சேஃபா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஓகே. இப்ப ஹீரோ ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் மட்டும் உயிரோட இல்ல, இங்க கோமான்னு சொல்லி ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா. ஆனா அவளோட பேரண்ட்ஸ் கிராஷ் ஆனதுல இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலை ரெக்கார்ட்ல மட்டும் சொல்லுவாரு. அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இங்க அந்த குட்டி பொண்ணு ஹீரோட பொண்ணோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோல அந்த பொண்ணு ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. என்னால முடியல, என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணு கிட்ட இருந்து அதை பிடிங்கிடுவாங்க. இது என்னோட பொருள், இதான் நீ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருளா எடுத்து வச்சுக்கலாம், இன்னைக்கு நம்ம கிளம்பணும். நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. மூ அப்படின்னு சொன்னா நகரணும், குவைட் அப்படின்னு சொன்னா சைலண்டா இருக்கணும்னு சொல்லி இந்த 2 வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு போவாரு. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு பழத்தை வச்சு ஹீரோவை அழைச்சிட்டு இருப்பா. இங்க பார், இத சாப்பிடக்கூடாது, ஆபத்தானது, இதை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பா. போகும்போது அங்க இருக்கிற ஒரு குழகுழான பூச்செல்லாம் நசுக்கிடுவாரு. அதை பார்த்து அந்த பொண்ணு அருவருப்பா ஃபீல் பண்ணுவா. நகராம சிரிச்சுக்கிட்டு இருப்பா. 2 பேரும் பேசிட்டு விளையாடிட்டு நடக்கும். அப்படி போயிட்டே இருக்கும் போது தண்ணி இருக்கும். தண்ணியை குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோ இது குடிக்கிற தண்ணி தான், இது ஆனா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொடுப்பாங்க. குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு அங்க ஒரு பூவை பாப்பா. இது என்னது அப்படின்னு அவளோட மொழியில கேட்கும் போது இது பூ, இது இப்படிதான் இருக்கணும், இந்த பூ அழகா இருக்குன்னு சொல்லி ஹீரோட காதுல வைக்க முயற்சி பண்ணா. அவளும் இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் காதுல பூவை வச்சு விட்டுருவா. அவர் நடந்து போயிட்டே இருப்பாரு. அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த பொண்ணு வேகமா ஓடி போவா. ஹீரோ அங்க போகாத ஆபத்துன்னு கத்து வர. ஆனா அந்த பொண்ணு கேட்காம ஓடிக்கிட்டே இருப்பா. போய் பார்த்தா அங்க ஒரு குழகுழன்னு ஒரு தண்ணிக்குள்ள ஒரு குட்டி பிராணி விழுந்துரும். அதை பார்த்து அவளும் அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுவா. ஹீரோ இது ஆபத்து, வேணா இங்க வந்து போயிடலாம் போது அவளும் வா உதவி பண்ணணும் போது 2 பேரும் சேர்ந்து அதை காப்பாத்திடுவாங்க. அது கொஞ்சம் தூரம் நடந்து போன வேற ஒரு விலங்கு அதை அடிச்சு கொலை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து அவர் 2 பேரும் பயந்து ஓடி போய் ஓரமா உட்காருவாங்க. அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருவா. இங்க பார், நான் சொல்றத நீ கேட்கணும், இல்லனா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருப்பார். ஹீரோவும் அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு லொகேஷன் கரெக்டா தெரியாது. சரி மரத்தால ஏறி பார்க்கலாம்னு சொல்லி உயரமான மரத்துல ஏறுவாரு. அந்த பொண்ணு கீழே நிக்க சொல்லுவாரு. அப்படி ஏறி அவர் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிட்டதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சிக்னல் வரும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப அவரோட கையில ஒரு பூச்சி விழுந்துரும். அதை தட்டி விட முயற்சி பண்ணும்போது அந்த கிளை உடஞ்சி அவரு டொப் பண்ணி கீழே விழுந்துருவார். விழுந்த வேகத்துல அவரோட கை அப்படியே பிராக்சர் ஆயிரும். கையை தூக்கவே முடியாது. அதை பார்த்து அந்த பொண்ணும் பயந்து போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பாப்பா. அந்த இடத்துக்கு பயங்கரமான விலங்குகள்லாம் வந்து அவங்கள கடிக்க முயற்சி பண்ணும். ஹீரோவும் உன் காலால என் கையை எட்டி சீக்கிரம் அப்படின்னும் போது அவங்க வேகமா உதைக்கும் போது கை அவருக்கு நார்மல் ஆயிரும். அது எல்லாத்தையும் போட்டு தள்ளுவாரு. அவர்கிட்ட சில பாம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. இவரு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை இங்க வேகமா ஓடு ரான் அப்படின்னு சொன்னபோது அந்த பொண்ணு வேகமா ஓட ஆரம்பிப்பா. ஓடி போய் வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துலயும் நிறைய மான்ஸ்டருங்க இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்துருவா. ஒரு மான்ஸ்டர் அவளை கொலை பண்ணுவாரு. ஆனா நல்ல வேளை ஹீரோ வந்து அவளை காப்பாத்திருவாரு. பொண்ணு பயந்து போய் ரொம்ப பயத்துல நடிக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருப்பா. ஹீரோவும் அந்த பொண்ணு வா போலான்னு கூப்பிடுவாரு. ஆனா அந்த பொண்ணு நகர மாட்டான். சரி உனக்கான நேரத்தை எடுத்துக்கோ, நாங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணு நார்மல் அப்படின்னு சொல்லி ஒரு விசில் மாதிரி சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு விசில் மாதிரி பண்ண ஆரம்பிப்பா. இப்ப நீ ஓகே தானே, நம்ம போலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாரு. ஒரு மலையோட எட்ஜில் ஹீரோவும் அந்த பொண்ணையும் தங்குறதுக்காக சில செட்டப்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஏதாவது ஆபத்தான விஷயம் அவங்க கிட்ட நெருங்கினா அவங்களுக்கு இன்டிமேட் ஆகும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்போது ஹீரோவும் நீ இப்ப தூங்கலாம், இந்த இடம் சேஃப் அப்படின்னு சிக்னல் பண்ணும்போது அந்த பொண்ணு தூங்க முயற்சி பண்ணுவா. தூக்கம் வராது. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவரோட பொண்ணோட வீடியோவை பிளே பண்ணுவாரு. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சமத்தா தூங்க ஆரம்பிச்சிருவா. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற சிக்னல் விழுந்துகிட்டே இருக்கும். ஹீரோவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுத்தி பாப்பாரு. ஒண்ணுமே இல்லையே, சேஃபா தானே இந்த இடம் இருக்கணும் போது இப்போ அந்த பொண்ணோட வாயில இருந்து அந்த பொண்ணோட வாயில ஒரு பூச்சி இருக்கும். எப்படி அந்த பூச்சி அவர் அழிச்சிருவாரு. அந்த பொண்ணு சுய நினைவுக்கு வந்துருவா. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்க பக்கத்துல இருந்து அந்த டிவைஸ்ல இருந்து பயங்கரமான சவுண்ட் வரும். கிட்ட ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஹீரோவும் என்ன ஆபத்துன்னு சொல்லி பார்த்தா அங்க ஒரு பெரிய டைனோசர் வந்து நிற்கும். ஹீரோவும் பயந்துருவாரு. அவர்கிட்ட இந்த வெப்பனை வச்சு ஷூட் பண்ணுவாரு. ஆனா அது அவங்கள ஆக்ரோஷமா தாக்க முயற்சி பண்ணும். அங்கிருந்து ஒரு சின்ன குகை வழியா ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி அவங்க தப்பிச்சு போகும்போது அந்த இடம் ரொம்ப குறுகலா இருக்கும். எப்படியும் உள்ள நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த குகைக்குள்ளேயும் ஒரு டைனோசர் இருக்கும். அது ஹீரோக்கு தெரியாது. அவங்களும் நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமா இருப்பா. நம்ம மலை மேல போயிட்டோம்னா அப்பா அம்மாவை பாத்துருவோம், சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவரோட கையை
பிடிச்சிட்டு அவன் நடந்து போயிட்டே இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த இடம் போக போக ரொம்ப குறுகலாயிடும். இந்த குகையை விட்டு வெளியே போனாதான் நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லி ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அங்க ஓட்ட போட முயற்சி பண்ணுவாரும். போக முடியாது. அவரும் கோப்பை விட்டுருவாரு. அந்த பொண்ணும் இல்ல என்னோட ஃபேமிலி அங்க இருக்காங்க, நான் அவங்கள பாக்கணும், வா முயற்சி பண்ணு, வா முயற்சி பண்ணு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றத அவளோட மொழியில சொல்லுவா. ஆனா ஹீரோவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன், என்னால ஓட்டு போட முடியல, அதுக்கான வெப்பன் என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது அவரு யோசிப்பாரு. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வரும் அவர்கிட்ட சில பாம்ஸ் இருக்குன்னு. அதை தூக்கி போட்டு அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஓட்டை ஆக்கி அது வழியா போக முயற்சி பண்ணுவாரு. அந்த பொண்ணுகிட்டயும் சில பாம்ஸ் எல்லாம் கொடுத்து நீ வச்சுக்கோ, உனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுவார். அப்படி இவங்க போய்கிட்டே இருக்கும் போது அந்த பாறைகள் நசுங்குற சவுண்டு கேட்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு போற வழிக்கும் ஹீரோக்கும் நடுவுல ஒரு பாறைகள் வந்து விழுந்துரும். அதனால அந்த பொண்ணாலையும் நகர முடியாது, ஹீரோவாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் திரும்ப உள்ளே வந்து விழுந்துருவாரு. கோரா உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு கத்துவாரு. எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. ஆனா இங்க கோரா நகர்ந்து அந்த குகையை விட்டே வெளியே வந்துருவா. இங்க ஹீரோவும் தப்பிக்க முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியா நடந்து போவாரு. இப்போ உள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டர் ஹீரோவை தாக்க முயற்சி பண்ணும். அது கண்டுக்கே தெரியாது. அந்த இடம் ரொம்ப இருட்டாவும் இருக்கும். ஹீரோவும் அது கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாரு. அது ஹீரோவை கடிக்க முயற்சி பண்ணும். ஆனா ஹீரோ கிட்ட லொகேஷன் காமிக்கிற ஒரு டிவைஸ் இருக்கும். அது மூலியமா அது எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை பக்காவா அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. பண்ணிட்டு வெளியே வந்து பாப்பாரு. இங்க அந்த குட்டி பொண்ணு நடந்து போயிட்டே இருப்பா. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவ அங்க இருந்த ஒரு டைனோசரோட எலும்பை பார்த்திருப்பா. அதை வச்சு விஷக்காயெல்லாம் அது வழியா குத்தி ரெடி பண்ணி பக்காவா சேஃபா வச்சுப்பா. வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு மாஸ்டர் வந்து இவளை தாக்க முயற்சி பண்ணும். ஆனா பக்காவா பிளான் பண்ணி அதை மறுகையா பண்றவா. இரவு வெளியே வந்து அவர்கிட்ட அந்த லொகேஷன் டிவைஸ் வச்சு பார்த்தா அந்த இடத்துல, அதாவது அந்த பிளானட்டுக்குள்ள எரிக்கல்கள்லாம் அதிகமா வந்து விழுக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மிகப்பெரிய எரிக்கல் வந்து இந்த பூமியே ரெண்டா ஆக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு வரும். இங்க இருக்கிற சேஃப் கிடையாது, அந்த குடிப்பனை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி வேகமா ஓடும் போது அங்க அந்த ஒரு புதக்குழியில விழுந்துருவாரு. விழுந்த உடனே அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. கோரா எங்க இருக்கு அப்படின்னு கத்துவாரு. அதே நேரத்துல இங்க கோராவும் அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு நடக்க ஆரம்பிப்பா. இங்க ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள முழுக ஆரம்பிச்சுட்டாரு. முழுசாவே முழுகிடுவாரு. இப்போ கோரா அங்க வந்து ஹீரோவை காப்பாற்ற முயற்சி பண்ணுவா. கடைசியில ஹீரோவும் கோராவும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இப்ப ஹீரோவும் கோரா கிட்ட உதவி பண்ணதுக்கு நன்றி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம், நம்ம இந்த பிளானட்ல இருக்கிறது ஆபத்து, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த பிளானட் அழிய போகுது, இங்க நிறைய எரிக்கல்கள் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு புரியாது. சரி நம்மளோட ராக்கெட்டை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்க பெரிய பாறைகள்லாம் இருக்கும். எப்படியும் மேல நடந்து போவாங்க. அதுக்கு மேல ஹீரோவால நடக்க முடியாது. அவரும் அந்த பொண்ணு மேல ஏத்தி எங்கேயாவது ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இந்த கயிறு கட்டி கீழே இறக்குன்னு அவ்வளவு மேல போவா. ஹீரோவும் வெயிட் பண்ணுவாரு, வரவே மாட்டான். ஒருவேளை அவ எஸ்கேப் ஆகி போயிட்டாளா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கயிறு கீழே இறங்கும். ஹீரோவும் ஏறி வந்து பார்த்தா அந்த பொண்ணு நிறைய இடத்துல அந்த கயிறு டைட்டா கட்டி வச்சிருப்பா. குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடந்து போயிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு வழியா பாதி உடைஞ்சு போன ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகும். ஹீரோவும் சிக்னல் கொடுப்பாங்க. லொகேஷன் எல்லாம் செக் பண்ணுவாரு. எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. சீக்கிரமா நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாரு. ஆனா இங்க அந்த குட்டி பொண்ணும் வெளியே நடந்து போய் பார்க்கும் போது அவங்க அப்பா அம்மாவோட உடலை பார்த்திருப்பா. அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவளும் கோவப்படுவா. நீங்க சாமலி பாக்கலாம்னு சொன்னியா, அவங்க இறந்து போயிருக்காங்க, நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி அவ கோவப்படுவா. அழுத ஆரம்பிப்பா. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கான்னு சொல்லி அவளோட மொழியில அவளோட கோவத்தை வெளிப்படுத்துவா. ஆனா இதை பார்த்த ஹீரோவும் இது என் பொண்ணோட போட்டோ, என் பொண்ணு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போனா, அவளை காப்பாத்தும் சொல்லிதான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் என் பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல, அவளை என்னால நேர்ல பார்க்க முடியல, அவ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்கணும்னு சொல்லிதான் ஆசைப்பட்டான், ஆனா அவளோட ஆசையை நிறைவேற்ற முடியல அப்படின்ட்டு அவரோட வேதனையில சொல்லுவாரு. உன்னை நான் உன் வீட்டுக்கு சேஃபா கொண்டு போய் விடுவேன். இவரோட கஷ்டம் அவருக்கு மொழியில புரியலனாலும் எமோஷனலா அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அவரை கட்டி பிடிப்பா. சரி வா போலான்னு சொல்லி எல்லா திங்ஸும் பக்காவா ரெடி பண்ணி கிளம்ப ஆரம்பிப்பாங்க. அப்படி அந்த கிளம்ப ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய எரிக்கல் வந்து எங்களோட ஸ்பேஸ் ஷிப்ல விழுந்துரும். அதனால இது தலைகீழ விழுந்துரும். தலைகீழ விழுந்தனால அன்கான்சியஸா ரெண்டு பேரும் கிடப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு எழுந்துருவா. எழுந்த உடனே அங்க இருந்து கீழே விழ முயற்சி பண்ணுவா. ஆனா அந்த சீட் பெல்ட் ரொம்ப டைட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ அந்த இடத்துக்கு ரெண்டு டைனோசர் வந்து இவங்க இருக்கிறத பார்த்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பையே உடைக்க முயற்சி பண்ணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கு அவங்க பொண்ணோட ஞாபகங்கள் வரும். கண்ணை திறந்து பார்ப்பாரு. ஆபத்தான நிலைமையில இருக்கும்னு சொல்லி அதை விட்டு கீழே இறங்குவாரு. அந்த ரெண்டு மான்ஸ்டரையும் இங்க இருந்து துரத்தணும்னு சொல்லி அவர்கிட்ட அந்த கண்ணை வச்சு அதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அது ஒர்க் ஆகாது. பயப்பட அவரும் ஒரு ஓட்ட வழியா கீழே விழுந்து கிடப்பாரு. இப்போ அந்த குட்டி பொண்ணும் எப்படியே அந்த இடத்த விட்டு கீழே விழுந்து ஹீரோட பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் ஆன் பண்ணி பாப்பா. அப்படி பண்ணும்போது ஹீரோ அவங்க பொண்ணோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணோட உருவம் அங்க உண்மையாவே நிக்கிற மாதிரி யாரும் தெரியும். அது பிடிக்க வர மாதிரி அதுங்க கிட்ட வரும். அந்த நேரம் பார்த்து ஹீரோ அவரோட கண்ணை வச்சு பக்காவா ஷூட் பண்ணி அந்த போட்டு தாக்குவாரு. ஒரு டைனோசர் அங்கேயே இறந்து போயிடும். இன்னொரு டைனோசர் ஹீரோவை தாக்க முயற்சி பண்ணும். ஆனா இந்த வாட்டி ஹீரோ நின்ன இடத்துல இருந்து அதை ஷூட் பண்ணாம வேற ஒரு வழியா அதை கூட்டிட்டு போறாரு. இதை பார்த்து அந்த குட்டி போனா எங்க வந்து போகாதீங்கன்னு சொல்லி கத்துவா. ஆனா ஹீரோ ரொம்ப தூரம் நடந்து போற ஹீரோவை பார்த்து அந்த டைனோசர் ஃபாலோ பண்ணிட்டு போகும். அப்படி போயிட்டே இருக்கும்போது சூடா பீச்சிட்டு தண்ணி வர இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரு ஹீரோ. ஆனா அந்த தண்ணினால அந்த டைனோசருக்கு ஒண்ணுமே ஆகாது. அது ஹீரோவை தாக்கதான் கிட்ட வரும். அப்படி வரும்போது இப்போ அந்த குட்டி பொண்ணு வேகமா வந்து அவ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த விஷக்காய குத்தி வச்ச அந்த
கத்திய எடுத்து அதோட கண்ணுலயே சொருகி விட்டுருவா. அது வலி தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் அப்படியே தள்ளாடிட்டு இருக்கும். இப்போ ரொம்ப வேகமா சுடு தண்ணி ஒண்ணு வரும். அது மேல பட்டுனால அது அப்படியே வெந்து போய் கீழே விழுந்து இறந்து போயிடும். இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணும் அதிகமான எரிக்கல் விழுறத பாப்பாங்க. இங்க இருந்து சீக்கிரமா போகணும்னு சொல்லி அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டிராகன் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு உருப்படியான விஷயம் பண்ணிருக்கோம். என்னன்னா இவங்க ஸ்பேஸ்ஷிப் கீழே தலைகீழ விழுந்திருக்கும். அது இது இடிச்சனால அது நேரா நிமிர்ந்திருக்கும். இப்போ அவங்களும் தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சு இப்போ அதை ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா இவங்க நகர்ந்து போகும்போது அதுக்கு ஆப்போசிட்ல பெரிய கல் வந்து இந்த பூமிக்குள்ள விழுது. அப்படியே ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு அவங்க பொண்ணோட குரலும் அந்த பொண்ணு பேசின விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். அதனால அப்படியே அவர் கண் கலங்கி அழுத ஆரம்பிச்சிருவாரு. இங்க அந்த பொண்ணு ஹீரோட கையை தைரியமா பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் வேகமா போயிட்டு இருக்கு. இங்க அந்த கல் விழுந்தனால பூமியில மிகப்பெரிய ஒரு பிரளயமே நடக்குது. அந்த இடம் சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது. அந்த பூமிக்குள்ள வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. இப்போ சில வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. காலப்போக்குல அந்த பூமிக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதிகமா மழை பெய்யுது, பனி புயல் அதிகமாகுது. அப்படி காலங்கள் போக போக நிறைய பரிமாற்றங்களை அந்த பூமி ஏற்கொள்ளுது. அப்படியே மாற்றங்கள் மாற மாற அந்த இடம் டெக்னாலஜியாவே இப்போ டெவலப் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட பூமி அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சொல்ல போனா அந்த காலகட்டத்துல பூமி எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு அப்படியே ரியலா காமிச்ச மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சோ அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை நான் சந்திக்க வரேன். பை பாய்.